கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட மிக முக்கியமான ஒரு பவுலர்னா புவனேஸ்வர் குமார். இப்போ ரீசென்ட் டைம்ல அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. மேபி ஆர்சிபி ஜெர்சியில அதிகமா பண்ணலாம், பெட்டரா பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். பட் இருந்தாலுமே இப்போ அவருடைய புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆர்சிபி என்ன பிளான் யோசிச்சு வச்சிருக்காங்க, புவியை எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ நட்சத்திர வீரர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள சென்டர்ல வச்சு தான் கிட்டத்தட்ட ஹோல் டீமையே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ குறிப்பா ஒரு பேட்ஸ்மேனா இருந்தாலும் பவுலரா இருந்தாலும் ஸோ மிடில் சூப்பரா விளையாடக்கூடிய பிளேஸை போட்டுட்டு அவங்கள சுத்தி கட்டமைக்கிறது பேட்ஸ்மேனோட விதம். பவுலர்னா ஸ்டார் பவுலரை வச்சுட்டு ஸோ மீதி இருக்கக்கூடிய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸை யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு தரமான ஓவர்ஸ் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நட்சத்திர வீரரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு டீமுடைய ஸ்ட்ராட்டஜியே. அப்படி ஆர்சிபியை பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் தான் நட்சத்திர வீரர். ஏன்னா ஹேசல்வுட் இல்ல, ஹேசல்வுட் இருந்தாரு அப்படின்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் புவி, ஃபாரினா பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சலாம். இப்போதைக்கு ஹேசல்வுட்டுடைய கன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து சேரல. அப்படி பார்க்கும்போது புவனேஸ்வர் குமாரை வச்சு தான் பவுலிங் யூனிட்டை கட்டமைக்க போறாங்க. அதாவது புவியோட 4 ஓவர் மிக முக்கியமான குரூசியல் ஓவர், மேபி பவர் பிளேல 2 ஓவர் தள்ளிட்டு அண்ட் 16, 19 அப்படி இல்லைன்னா 17, 20 இப்படிங்கிற மாதிரி ஓவர்ஸை பிரிச்சு தான் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. இதுதான் ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது போக எஸ்தயால் இருக்காரு, யங்ஸ்டர் இருக்காங்க, அது போக ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பாட்டம்ல போறதுக்கு பவுலர் இருக்காங்க. ஸோ ஃபாரின் பவுலர் ஒரு நுவான் துஷாரா அப்படி இல்லைன்னா லுங்கி எங்கடி. ஸோ அது போக ரொம்ப முக்கியமா ரொமேரியோ செப்பன்னு சொல்லிட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 4 ஓவர்ங்கிற மாதிரி இப்படி எல்லா பவுலிங் யூனிட்டுமே புவியை மையமா வச்சு தான் செயல்படும். அதுல மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட புவி இப்போ இந்த டிஒய் பட்டேல் T20 டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுல பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி புவியோட ஸ்ட்ராட்டஜியே பவர் பிளேல 2 ஓவர் போட்டுருவாரு. அடுத்து ஒரு டெத் ஓவர்ல தான் கொண்டு வருவாங்க. ஸோ பவர் பிளேல போட்ட 2 ஓவர்ல 16 ரன் கொடுத்திருந்தாரு. ஸோ பெருசா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா டெத் ஓவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 ஓவர்ல அரௌண்ட் கிட்டத்தட்ட 35 ரன்ஸுக்கு மேல கொடுத்துட்டாரு. 4 ஓவர்ல 45 ரன் 40 ரன்னுக்கு மேல போயிடுச்சுங்க. ஒரு விக்கெட் எடுத்தாரு தான், பட் இருந்தாலுமே டெத் ஓவர்ல அந்த யாக்கர் நீல் பண்ணக்கூடிய புவி, அந்த ஸ்விங்கை கொண்டு வரக்கூடிய புவியை உண்மையாலுமே மிஸ் பண்றோம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் போட்டிருந்த விஷயம், அவர் விக்கெட் டேக்கிங் பால் உண்மையாலுமே சூப்பரா இருந்தது, செமையா டெலிவர் பண்றாருன்னு போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போறாரு. லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் எடுத்து பார்த்தா பழைய புவி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொதுவாக இந்த லோக்கல் டோர்னமெண்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்சிபி வந்ததுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய பிரைம் புவியாக மாறுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிளுங்க. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு. ஐபிஎல் எப்படி ஆடணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 14 மேட்ச் இருக்கு. ஸோ சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 7 மேட்ச் விளாட்றாங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை அவர் ப்ரெடிக்ட் பண்ணணும், இங்கே விளையாடணும். ஸோ ஆனால் இந்த டிஒய் பட்டேல் அப்படி கிடையாது. ஸோ பிச்சர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, பெருசாக அனலைஸ் பண்ணுறது கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணும், நமக்கு தகுந்த மாதிரி எப்படி ரோலர் போடலாம், ஸோ என்ன மாதிரி ட்ராக் ரெடி பண்ணலாம்ங்கிற மாதிரி பல கால்குலேஷன் இருக்கும். ஸோ இதில் புவி கண்டிப்பாக மாஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ்ல பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட டெத் ஓவர், ஏகப்பட்ட ஃபைனல் ஓவர்ஸ் நச்சுன்னு போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக 14 மேட்ச்ல ஒரு 5லேருந்து 6 மேட்ச் கண்டிப்பாக புவினால நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. ஸோ மேபி இந்த பிச்சுக்கு அவர் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய பவுலிங் ஸ்பெல் வேற லெவலா 2013க்கு மேலே இருந்த அந்த ஒரு பிரைம் புவியை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தாராளமாக ஷேர் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் பிரைம் புவியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஸோ மேபி எவ்வளோ மேட்ச் வின்னராக இருப்பார் அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்படி எடுக்க சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.